அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தாலா அவனுடைய பேரருள் ரமலான் மாதத்தை முடித்து சலவாத்துடைய மஜ்லிஸில் நாம் ஒன்று கூடி இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்படி பல 100 ரமலான் மாதங்களை அல்லாஹ் நாம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். அந்த ரமலான் மாதத்தினுடைய உயர்வு மகத்துவம் அது நமக்கு விளங்கலை. அந்த இரவு அந்த நாட்களுடைய மகத்துவம் அல்லாஹ் தன்னுடைய கொடை தன்மையை அல்லாஹ் வாரி வழங்கக்கூடிய அந்த ரமலானுடைய மாதத்தை நாம விளங்கலை. அதனால தான் நாம வருத்தப்படலை. அந்த சிந்தனை இல்லை, ஃபிக்ரு இல்லை, சுக்குரு இல்லை. காரணம் என்னன்னா அந்த ரமலான் மாதத்தை நாம விளங்கவே இல்லை. உத்தம சஹாபாக்கள் விளங்கி இருந்தார்கள். அந்த உயர்வை, ரமலான் மாதத்தின் உயர்வை உத்தம சஹாபாக்கள் விளங்கி இருந்தார்கள். அதன் காரணமாகத்தான் வருடம் முழுவதும் ஆண்டு முழுவதும் ரமலான் மாதமாகவே இருக்கக்கூடாதா என்று அவர்கள் ஏங்கினார்கள். ஆனா நமக்கு அந்த பலகீனர்கள் நாம். எப்போ ரமலான் நோன்பு முடியும், 30 நோன்பு முடியும், எப்போ திரை பார்ப்போம், எப்போ நாம பழையபடி வருவோம், அந்த சிந்தனைகள் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இறை நேசர்கள் உத்தம சஹாபாக்கள் அப்படி கிடையாது. அவர்களுடைய வாழ்க்கை வாழ்நாள் முழுவதும் ரமலானாக இருக்கக்கூடாதா என்று ஏங்கியவர்கள். ஹஸரத் தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரமலான் மாதம் கிடைச்சது நம்ம பெருமைப்பட்டோமா? நல்ல அமல்கள் செய்தோமே, நாம சிந்தனை செய்தோமா? ஃபிக்ர் கொஞ்சமாவது செய்தோமா? கிடையவே கிடையாது. சரி, ரமலான் மாதத்தை அல்லாஹ் கொடுத்தானேன்னு அதை நினைத்து நினைத்து நாம சுக்குர் செய்தோமா? கிடையவே கிடையாது. நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா 100க்கு அதிகமான மனைவிமார்கள், எத்தனையோ அடிமை பெண்களை அல்லாஹ் கொடுத்திருந்தான். யாருக்குங்க? நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஆனா அவர்கள் சொல்றாங்க, ரப்பே, நானும் என்னுடைய குடும்பத்தார்களும் இரவெல்லாம் நின்று வணங்குகின்றோம், பகலெல்லாம் நோன்பு நோக்கின்றோம் அப்படின்னு அவர்கள் சந்தோஷமா சொன்னாங்க, பெருமையா சொன்னாங்க. இப்ப அல்லாஹ் சொன்னா, நபியே, இது உங்களுக்கு எங்கிருந்து கிடைச்சது அப்படின்னா உடனே ரப்பே நீதான் கொடுத்தேன்னு அவங்க உடனே வந்துட்டாங்க. நமக்கு அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தை கொடுத்தான். சரிங்க, வாழ்நாள் முழுவதும் நமக்கு ரமலானா இருந்தா என்னங்க எப்படி இருக்கும்? அல்ஹம்துலில்லாஹ். இப்படிப்பட்டவர்கள் தான் வேணும். அல்ஹம்துலில்லாஹ். என்ன மாதிரியான ஒரு சந்தோஷம், என்ன மாதிரியான ஒரு சந்தோஷம். அதாவது அந்த இஃப்தார்ல ஒன்று கூடி நோன்பு திறந்தது, அதுல எவ்வளவு பெரிய சந்தோஷம் நமக்கு அல்லாஹ் கொடுத்தான். பசித்திருந்தோம், ஆனா அதே டைம்ல அந்த நோன்பு திறக்கக்கூடிய நேரத்துல எப்படி நாம நோன்பு திறந்தோம், அந்த அந்த வைக்கப்பட்ட அந்த பலகாரங்கள், உணவுப் பொருட்களை எப்படி நாம சந்தோஷப்பட்டு சாப்பிட்டோம், விதவிதமாக சாப்பிட்டோம். ஆனா இப்ப கிடையாது. விதவிதமாக அல்லாஹ் ரமலான் மாதத்துல கொடுத்தான். பகல்ல பட்டினி, இரவுல விதவிதமாக. 2 மணிக்கு கதவை தட்டி, நாம இப்ப சாப்பிடறதே இல்லை. என்னப்பா கைமாது? கதவு தட்டி கொடுக்கப்பட்டுச்சு. உணவுகள் கதவு தட்டி கொடுக்கப்பட்டுச்சு. மட்டன் கைமா, கீமாவா, அலீம், கதவு தட்டி கொடுத்தாங்க. இப்படி பாத்தீங்கன்னா தெருவுக்கள்ல பாத்தீங்கன்னா விருந்துகள், ஒரு இடத்துல சிக்கன் பிரியாணி, ஒரு இடத்துல பஹாரா, இப்படி பல விருந்துகள், நமக்கு உபசரிப்புகள் அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான். அப்படிப்பட்ட நாட்களை நாம சிந்தனை செய்தோமா? நம்மளை விட்டு போயிடுச்சுன்னு வருத்தப்பட்டோமா? ஃபிக்ரு கொஞ்சமாவது இருந்துச்சா? என்ன சுக்குரு இருந்துச்சா? இன்னும் அன்பர்களே, அதனால் நாம பாருங்களேன், கொஞ்சம் ஒரு தூரமா முன்னாருக்கோ அல்லது வேற எங்கேயோ போயிட்டு ஊட்டியோ கொடைக்கானலோ போயிட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை போட்டோவை காமிச்சு, அதை காமிச்சு, அதை பார்த்து சந்தோஷம் அடைகின்றார்கள். பார்க்கிறோமா இல்லைங்களா? 4 பேர்கிட்ட காட்டுறாங்க, நாங்க இப்படி பாரு எப்படி சந்தோஷமா இருந்தோம் பார், காட்டுறாங்க இல்லையா? என்னங்க இதெல்லாம் அந்த இரவுகள் எல்லாம் ஒன்றுமே கிடையாது.
அந்த இடங்கள் எல்லாம் ஒன்றுமே கிடையாது, அந்த நாட்கள் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதற்கான கேள்வி கணக்குகள் அதிகமா இருக்கு. ஆனால் ரமலான் மாத இரவுகள், அந்த ரமலான் மாத அந்த நாம செய்த நல்லமல்கள் எவ்வளவு வேகமா நாம செய்தோம். சலவாத்து அதாவது ஹராமான பார்வைகளை விட்டு, ஹராமான செயல்களை விட்டு நாம அப்படியே எவ்வளவு பாதுகாத்தோம். இப்ப எல்லாம் அப்படி நினைவுகள் போயிடுச்சு. அந்த நாட்களை நாம சிந்தனை செய்தோமா? அந்த ஒரு இன்பம் நமக்கு கிடைக்குதா? இதுதாங்க இறைநேசர்கள். அந்த நாட்களை ஏங்கிட்டே இருந்தார். மீண்டும் ரமலான் வருமா? இப்படி நாம இரவுகள் நின்று வணங்கலாம், தௌபா செய்யணும், குர்ஆன் ஓதணும். எல்லா மக்களையும் ஒன்று சேர்ந்து அந்த அடியார்களை, நல்லடியார்களை, இபாதத்துள்ள அந்த நல்லடியார்களை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. இப்படி அவர்கள் சிந்தனையில இருந்தார்கள். ஆனா நம்முடைய இது அப்படியே கிடையாது. அன்பர்களே, ஹஜ்ஜுக்கு போயிட்டு வராங்க, வாழ்நாள்ல ஃபர்ல ஹஜ்ஜு. ஆனா அந்த ஹஜ்ஜி போயிட்டு வந்த உடனே அவருடைய ரூஹு போற வரைக்கும் அதை சிந்தனை செய்துட்டு இருப்பார். நான் ஹஜ்ஜிக்கு போனேன், அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், பாக்கியம். ஆனா இந்த ரமலானுடைய உயர்வு தெரியாததுனால தான் நாம அதை சிக்ரு செய்யறதோ இல்லை, ஃபிக்ரு செய்யறதோ இல்லை, அதற்காக சுக்குரு செய்யறதோ இல்லை. அல்லாஹ் எதற்காக ரமலான் மாதத்தை கொடுத்தான்? பரிசுத்தவான்களை ஆவதற்காக, சொர்க்கவாசி ஆவதற்காக, அவனுக்கு நெருங்கியவர்களா ஆவதற்காக, அவனுக்கு பிரியமானவர்களா ஆவதற்காக அந்த ரமலான் மாதத்தை கொடுத்தான். இப்ப நாம எப்படி இருக்கோம்? நம்முடைய ஹால் என்ன? ரமலான் நமக்கு கிடைச்சிட்டு அப்படின்னா நாம அந்த சிந்தனையில இன்பத்துல இருக்கணும். அது ஒரு அழகிய இன்பம். நான் சொன்னேன் இல்லைங்களா, அங்க போன உடனே ஒரு இன்பம், ஊட்டி போனா ஒரு கொடைக்கானல் போனா இப்படி ஒரு இன்பம். ரமலானை கொண்டு எங்க விட்டீங்க கேக்குறாங்க. அப்போ ரமலானை நீங்களா கொண்டு விட்டு வந்துட்டீங்க. எங்கெங்க ரமலானுடைய ரப்பு நம்ம கூட இருக்கிறான். அந்த சிந்தனையில நாம இருக்கணும். அதுதாங்க திக்ரு. அதுல இப்படிலாம் நாம் இந்த ரமலான் மாதத்தை அனுபவிச்சோமே, இதுதாங்க ஃபிக்ரு. யா அல்லாஹ், எனக்கு வாழ்நாள் முழுவதும் இப்படி பல 100 ரமலான் மாதங்களை குடி அல்லாஹ் அப்படின்னு நாம கேட்கிறோம். இதுதான் ஷுக்குர். இது நம்முடைய வாழ்நாள்ல நாம இதை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் கிருபை செய்வானாக, அதுல ஒரு இன்பத்தை தருவானாக, அதுல ஒரு பேரின்பத்தை அல்லாஹ் தருவானாக. இப்ப ரமலான் மாதம் நமக்கு வந்து கிடைச்சது. இதன் பிறகு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, நம்முடைய வாழ்நாள் எப்படி இருக்கு? அல்லாஹ் கொடுத்தது தன்னுடைய சிந்தனையில இருக்கணும்னு, அந்த நினைவிலே இருக்கணும்னு, அல்லாஹ் கூட பார்த்துட்டு இருக்கிறான்ற உணர்வு இருக்கணும்னு, அல்லாஹ் கூட இருக்கிறான்ற உணர்வு இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த ரமலான் நமக்கு கிடைச்சது. இப்ப அந்த சிந்தனையில இருக்கிறோமா? ஏன் அந்த 30 நாட்கள் மட்டும் அல்லாஹ் கொடுத்தான்? இப்ப மீதி நாட்கள்லாம் என்ன? ஏன் அந்த 30 நாட்கள் நீ இருந்து விடுவே? ஆனால் வாழ்நாள் முழுவதும் அந்த அல்லாஹ்வுடைய சிந்தனையில இருக்க வேண்டும் என்பதற்காக தான், பரிசுத்தவான்களா ஆக வேண்டும் என்பதற்காக தான். எங்க ஒரு குலோப்ஜாம் மாவு, மைதா மாவா என்னாது, குலோப்ஜாம் மாவை எடுத்து உப்பு போட்டு பிடிச்சி அந்த எண்ணெயில சுட்டிட்டு ஒரு ஒரு 10 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் எதுல போடுறாங்க? என்னங்க, ஜீரா இனிப்புல போட்டுறாங்க. அதை போட்டு எடுத்துட்டு நீங்க புழிஞ்சி காய வைங்க. இனிப்பு இருக்குமா இருக்காதா? சுத்தமா இனிப்பு இருக்குமா இருக்காதா? இல்ல போயிடுமா? சுத்தமா போயிடுமா? இனிப்பு இருக்கும். சன நேரம் இருந்த அந்த முக்கிய எடுத்ததுல இனிப்பு இருக்கு அப்படின்னா 30 நாட்கள் நாம இருந்தோம். 30 நாட்கள் அந்த ரப்பிடத்துல நாம பேசிக்கிட்டு இருந்தோம். அல்லாஹ் கூட இருக்கிறான்ற உணர்வு இருந்துச்சு, அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிற உணர்வு இருந்துச்சு. அட பிரியாணி எது வந்தாலும் சரி, அந்த இஃப்தார் பிறகுதான். அதற்காக நீ முன்னாடி நீ மத்தியானம் வந்தாலும் நம்ம எடுக்கிறது இல்லை. எவ்வளவு பெரிய உயர்ந்த உணவுகள் வந்தாலும் நாம் ருசி பார்ப்பதில்லை. இப்ப அல்லாஹ் பார்த்துட்டு இருக்க. யாருக்காக நோன்பு இருக்கிறோம்? அல்லாஹ்வுக்காக நோன்பு இருந்தோம். இப்ப யாருங்க? இப்ப அந்த அல்லாஹ் எங்க இருக்கின்றான்? ரமலானில் நாம் அந்த ரப்பு இடத்துல நாம வந்து பேசணும், முனாஜாத்துல இருந்தோம், ஜிக்ர்ல இருந்தோம். இப்ப அந்த ரப்பு எங்க இருக்கிறான்? ரமலானில் இருந்த ரப்பு எங்க இருந்தாலும் அதே ரப்பு இப்ப நம்ம இடத்துல இருக்கிறான்.
நண்பர்களே, அப்போ நாம எப்படி இருக்கணும்? அந்த உணர்வோடு இருக்கணும். அந்த பாக்கியத்தை நீ குடியா அல்லாஹ். அந்த உணர்வு அந்த ஜிக்ரிலேயே, அந்த ஃபிக்ர் சிந்தனையிலேயே, ஷுக்ரிலேயே இருக்கணும். எங்க வாழ்க்கையில 3 ரொம்ப முக்கியங்க. முஸ்லிமாக மூமினாக நாம் இருக்கின்றோம். வாழ்க்கையில மிக மிக முக்கியமானது ஒண்ணு என்னன்னா இறை சிந்தனை, ஜிக்ர், ஃபிக்ர். அல்லாஹ்வுடைய அந்த சிந்தனையிலேயே இருக்கணும். அல்லாஹ்வை ஜிக்ர் செய்யணும், அல்லாஹ்வை சிந்திக்கணும். யா அல்லாஹ், என் கூட நீ எப்படி இருக்கிற? யா அல்லாஹ், இந்த தேவையை இந்த நிஸ்பத் மூலமா நீ தான் பூர்த்தி செய்த. எத்தனை நிஸ்பத்துகள் வந்தாலும் சரி, அந்த நிஸ்பத்துகள் இருந்து நம்முடைய தேவை யாரு பூர்த்தி செய்தா? அல்லாஹ் தான் பூர்த்தி செய்தான். சிந்தனை செய்யறோமா, ஃபிக்ர் செய்யறோமா? ஆனா ஒன்னே ஒண்ணு செய்யறோம். என்ன செய்யறோம்? துன்யாவுடைய சிந்தனையிலே இருக்கிறோம், துன்யாவுடைய ஜிக்ர்ல இருக்கிறோம், துன்யாவுடைய ஃபிக்ர்ல இருக்கிறோம், துன்யாவுக்கு சுக்குர் செய்யறோம். யாராவது வந்து இவர் தான்ப்பா வந்தார், என்னங்க இவர் வந்தாரு, இவர் தான் ஆச்சு, இவர் வரலன்னா அந்த டைம்ல நான் தன்னந்தனியா தான் நிற்பேன் சொல்றான் இல்லைங்களா? இவரை கொண்டு ஆச்சுன்னு. என்னங்க இதுதாங்க சுக்குர். அத சொல்றான் அல்லாஹ். மையத்து ஹயாத்தே கிடையாது, ஹயாத்து நான் தான் கொடுத்துட்டு இருக்கிறேன். அவருக்கு நாட்டத்தை இராதா நான் தான் போட்டேன், உனக்கு உதவுவதற்கு, இவரு உதவுவதற்கு நான் தான் நாட்டத்தை போட்டேன். அவருக்கு இல்மு எங்க இருக்கு? நான் தான் இல்ம கொடுத்தேன், கூவத்து சக்தியை நான் தான் கொடுத்தேன். யாரு? அல்லாஹ் சொல்றான். இவ்வளவு நீ மறதியாளர்களா இருக்கிறீங்களே, நான் தானே உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறேன். ஆனா நீங்க இவரை ஜிக்ர் செய்றீங்க, இவரை ஃபிக்ர் செய்றீங்க, சிந்தனை செய்றீங்க. அந்த டைம்ல வந்துட்டாருன்னு இவருக்கு நீங்க சுக்குர் செய்றீங்க. ஒரு அதாவது சுன்னத்துங்க. அவருக்கு ஒரு தேவைகள் வரும்போது அவருக்காக துவா செய்யறது சுன்னத்து, நபியுடைய சுன்னத். ஜஸாக்கல்லா சொல்ற இல்லையா? எல்லாரும் கிருபை செய். கண்டிப்பாக நாம செய்யணும். நேரம் ஆயிடுச்சு, அதனால நாம ஜிக்ர் செய்வதற்காக நாம அமர்ந்திருக்கின்றோம். அதனால் நாம நம்முடைய ஜிக்ர் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு அதோட நாம செய்யும் பொழுது அல்லாஹு தாலா நம்முடைய ஹாஜத்துகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருவான். நாம வாழ்நாள்ல ஜிக்ரோட இருக்கணும், இறை சிந்தனையோட இருக்கணும், ஃபிக்ரோட இருக்கணும், ஷுக்குரோட வாழ்வதற்கு அல்லாஹு தாலா கிருபை செய்வானா. இப்படி நமக்கு பல 100 ரமலான் மாதங்களை தருவானா. இந்த வாழ்நாள் முழுவதும் அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான், அல்லாஹ் கூட இருக்கிறான். அந்த சிந்தனை அல்லாஹ் தருவானாக. எந்த நிஸ்பத்தில் இருந்தும் நம்முடைய தேவைகள் நிறைவேறும் பொழுதும் அல்லாஹ் தான் தேவைகளை பூர்த்தி செய்கின்றான் என்பதற்காக நாம் அந்த நினைவிலே இருக்கணும் அன்பர்களே. அதனால் நாம் ஜிக்ர் செய்யும் பொழுது, யா அல்லாஹ் எனக்கு இந்த ரமலான் மாதத்தெல்லாம் கொடுத்த, ஆரோக்கியத்தை கொடுத்த, ஆஃபியத்தை சலாமத்தை கொடுத்த, யா அல்லாஹ் இவ்வளவு நாளா நான் மறந்துட்டேன், அந்த ரமலானுடைய போனதை பெருநா தொழுதோட நான் மறந்துட்டேன். எனக்கு இப்படி இந்த ரமலான எனக்கு பல 100 ரமலான் மாதங்களை நீ கொடுத்து அதில் உன்னை ஜிக்ர் செய்வதற்கும், உன்னை ஃபிக்ர் செய்வதற்கும், உனக்கு சுக்குர் செய்வதற்கும் எனக்கு கிருபை செய்ய அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த நிலைமைகள் நாட்டில் நடக்கக்கூடிய அந்த நிலைமைகளை நீ மாற்றிக்கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த போர் சூழலை மாற்றிக்கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ், தட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கையை கூடிய அல்லாஹ். அதன் காரணமாக அதன் பின்னாடி பஞ்சத்தை ஏற்படுத்தி அதன் பின்னாடி எங்களை நீ சுத்த வச்சிடாதே யா அல்லாஹ். எங்களுக்கு லேசாக்கி கூடிய அல்லாஹ். இந்த துன்யாவை எங்களுக்கு லேசாக்கி கூடிய அல்லாஹ். அதே போல் யா அல்லாஹ், உலக முஸ்லிம்கள் வாழக்கூடிய அந்த இடங்களில் யா அல்லாஹ் அங்க ஆபத்துகள் இருக்கு யா அல்லாஹ், நிம்மதியற்ற வாழ்க்கை வாழ்றாங்க யா அல்லாஹ், ஒவ்வொரு நாளும் செத்து கொண்டு இருக்கின்றாங்க யா அல்லாஹ். அந்த மக்களை நீ பாதுகாத்துடு யா அல்லாஹ். அந்த மக்களுக்கு ரப்பே நீதான், எங்களுக்கு ரப்பும் நீதான் யா அல்லாஹ். அவர்கள் மீது கிருபை செய்ய யா அல்லாஹ். فاعلم انه افضل الذكر لا اله الا الله. اعوذ بالله من الشيطان الرجيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين اياك نعبد واياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين انعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله احد. الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد كما تحب وترضى له بأن صل عليه
صلاة وسلام دائما عليك يا سيدي يا حبيبي يا رسول الله. اللهم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم اغفر مثل ثواب ما قرأناه من كلامك العزيز. هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتحفة كاملة ومقبولة مرضية منا إلى روح نبينا خندقين والحنينين وتبوكين بسائر الصحابة والتابعين أئمة المجتهدين والعلماء العابدين رضوان الله تعالى عليهم أجمعين وخصوصا إلى روح شيخنا سيدنا سندنا غوثنا مولانا سيدنا محي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العظيم. خصوصا إلى روح شيخنا سيدنا سندنا غوثنا مولانا سيدنا سلطان العارفين السلطان سيد أحمد الكبير الرفاعي رضي الله تعالى عنه. وخصوصا إلى روح شيخنا سيدنا سندنا غوثنا مولانا سيدنا شیخ زندہ مدار قدس اللہ وسلم العزیز وخصوصا لروی شیخنا سیدنا نتہر شاہ دبلے عالم بادشاہ قدس اللہ وسلم العزیز وخصوصا لروی شیخنا سیدنا خواجہ معین الچشتی الاجمیر قدس اللہ وسلم العزیز وخصوصا لروی شیخنا سیدنا میران صاحب قادر علی شاہ الامید ناہود قدس اللہ وسلم العزیز وخصوصا الى روح جمیع الانبیاء والاولیاء والعلماء والفقهاء والشهداء والصالحین. اللهم باركنا ببركاتهم، اللهم انفعنا بعلومهم، اللهم انفعنا بأسرارهم، اللهم انفعنا بأنوارهم برحمتك يا أرحم الراحمين. اللهم باركنا بركة واسعة، اللهم سلمنا سلامة واسعة، اللهم عافنا عافية واسعة، اللهم عزنا عزة واسعة، اللهم اشفي أمراضنا برحمتك يا أرحم الراحمين. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே கிருபையுள்ள நாயனே எங்களுடைய எல்லா வகையான பாவங்களை மன்னித்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே இரக்கமுள்ள நாயனே எங்களுடைய பெற்றோருடைய பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ், எங்களுடைய மனைவி மக்களுடைய பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ், சகோதர சகோதரியுடைய பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ், உற்றார் உறவினர் நண்பர்கள் தோழர்கள் உலகத்தில் உள்ள எல்லா இஸ்லாமியருடைய பாவத்தை மன்னித்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே எங்கள் குடும்பத்தை சார்ந்தவரும் சரி முன்னோர் இஸ்லாமியர்கள் யார் யாரெல்லாம் ஹபருக்கு சென்ற ஹபராளி ஆயிட்டார்களோ அவர்களுடைய பாவத்தை மன்னித்து அவர்களை நரகத்தை ஹராமாக்கி சொர்க்கத்தை வாஜிபாக்கி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட இருந்து ஹித்மத் செய்யக்கூடிய கூட்டத்தில் சேர்த்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் கிருபியாளனுக்கெல்லாம் மேலான கிருபியாளனே அவனுடைய கிருபி ஆதரவு வச்சு கேட்குறியா அல்லாஹ், அவனுடைய கருணை ஆதரவு வச்சு கேட்குறியா அல்லாஹ், அவனுடைய ரஹம் ஆதரவு வச்சு கேட்குறியா அல்லாஹ், எங்கள் அனைவர்களுக்கும் நீடித்தாயிலக்கூடிய அல்லாஹ், நோய் நொடி இல்லாத வாழ்க்கைக்கூடிய அல்லாஹ், நிம்மதியான வாழ்க்கைக்கூடிய அல்லாஹ், சந்தோஷமான வாழ்க்கைக்கூடிய அல்லாஹ், செல்வ செழிப்பான வாழ்க்கக்கூடிய அல்லாஹ், ஈமாந்தரமான வாழ்க்கக்கூடிய அல்லாஹ், சீமாந்தரமான வாழ்க்கக்கூடிய அல்லாஹ், விலாயத்துடைய வாழ்க்கக்கூடிய அல்லாஹ், உன்னுடைய பொருத்தத்துக்குரிய வாழ்க்கக்கூடிய அல்லாஹ், ஹராம் ஹலால் பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ், நாங்கள் அனைவர்களும் ஈமான்தாரியாக இருக்கக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ், எங்களுடைய ஈமான்ல உறுதியக்கூடிய அல்லாஹ், எங்களுக்கு ஈமான்ல இக்லாசக்கூடிய அல்லாஹ், உள்ளச்சத்தோட உள்ள தூய்மையோட வாழக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ், இறுதி மூச்சு வரை ஈமான்தாரியாக இருக்கக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ், எங்கள் உயிரில் மேலான கண்முன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நிலவிலும் சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கக்கூடிய அல்லாஹ், எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்களுடைய மூச்சு பிரியும் போது எங்கள் உயிரிலும் மேலான கண் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்களை கண்ணார காணக்கூடிய பாக்கியத்தை எங்கள் நசீபாக்கக்கூடிய அல்லாஹ், அவர்களை பார்த்த அந்த சந்தோஷத்திலேயே சக்கராத் வேதனையை மறந்து வேதனை தெரியாமல் அந்த சிந்தனையே தெரியாமல் நாயகத்தை பார்த்துக்கிட்டே களிமா சொல்லிக்கிட்டே சாட்சி சொல்லிக்கிட்டே நாயகத்துடைய காலடியிலே எங்கள் ரூஹை கைப்பற்றிருப்பு வாயகை அல்லாஹ். அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே கிருபையில் நாயனே எங்களுக்கு நீ உன்னுடைய கிருபையை அதிகப்படுத்தக்கூடிய அல்லாஹ், நாங்கள் அனைவர்களும் பாவத்தை விட்டு பரிசுத்தமாக வாழக்கூடிய பாக்கியத்தைக்கூடிய அல்லாஹ், பாவமான காரியங்கள் ஈடுபடாமல் எங்களை பாதுகாத்துறியா அல்லாஹ், ஹராம் ஹலால் பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்தைக்கூடிய அல்லாஹ், ஹராமான உணவுகள் உண்ணாமல் எங்களை பாதுகாத்துறியா அல்லாஹ், ஐவேளை தொழில் நேமா தொழுகக்கூடிய பாக்கியத்துக்கூடிய அல்லாஹ், ரமலான் மாசத்தை எங்களுக்கு வருடா வருடம் எங்களுக்கு நசீபாக்கக்கூடிய அல்லாஹ், கதிருடைய இரவு நசீபாக்கக்கூடிய அல்லாஹ், யா அல்லாஹ் கோடி கோடியா சதகா செய்யக்கூடிய ஜக்காத் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தையும் வசதியும் மனசையும் சூழலையும் அமைச்சக்கூடிய அல்லாஹ், யா அல்லாஹ் குடும்பத்தோட ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்துக்கூடிய அல்லாஹ், குடும்பத்தோடு உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்துக்கூடிய அல்லாஹ், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரீஃப் சென்று ஜியார் செய்யக்கூடிய பாக்கியத்துக்கூடிய அல்லாஹ், கிருபியாளனுக்கெல்லாம் மேலான கிருபியாளனே உன்னுடைய கிருபியை ஆதரிச்சு கேட்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுக்கு கடன் இல்லாத வாழ்க்கக்கூடிய அல்லாஹ், கடன் தொல்லையை விட்டு காப்பாத்தி அல்லாஹ், யாரையெல்லாம் கடன்ல கஷ்டப்படுறாங்களோ அந்த கடனை எல்லாம் நீ அடைச்சிக்கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ் யாரையெல்லாம் கடன் கொடுத்துட்டு வரும் திரும்ப பெற முடியாம தவிச்சிட்டு இருக்கா அவர்களுக்கெல்லாம் நீ கிருபை செஞ்ச கடனை நீ வாங்கிக்கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ் வறுமையை விட்டு பாதுகாத்துறியா அல்லாஹ், பஞ்சத்தை விட்டு பாதுகாத்துறியா அல்லாஹ், பலாமுசிபத்தை விட்டு பாதுகாத்துறியா அல்லாஹ், ஆபத்துகளை விட்டு பாதுகாத்துறியா அல்லாஹ், விபத்துகளை விட்டு பாதுகாத்துறியா அல்லாஹ்,
கந்திஷ்டி போட்டி பொறாமை எதிர்ப்பு செய்வன சூனியம் ஜின் ஷைத்தான் தீண்டுதல் மனக்குழப்பங்கள் வசுவாசாக்களை விட்டு எங்களை பாதுகாத்து கிருபை செஞ்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ் நாங்கள் வியாதியை விட்டு பாதுகாத்துறியா அல்லாஹ். எங்களை யார் யாரெல்லாம் வியாதி செய்றாங்க அந்த வியாதியெல்லாம் நீ குணமாக்கிறியா அல்லாஹ். எங்களை யார் யாரெல்லாம் நோய் வாய்ப்புறாங்க அந்த நோயெல்லாம் நீ குணமாக்கிறியா அல்லாஹ். எங்களுக்கு பரிபூர்ண ஷிஃபாவை கூடிய அல்லாஹ், ஆரோக்கியத்தை கூடிய அல்லாஹ், சலாமத்தை கூடிய அல்லாஹ், உடல் சிஹத்தை கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ் பரிபூர்ண ஆஃபியத்தை கூடிய அல்லாஹ். கிருபியாளனுக்கெல்லாம் மேலான கிருபியாளனே எங்களை யார் யாரெல்லாம் நோய் நொடியில் சிரமப்பட்டிருக்க அந்த நோயெல்லாம் நீ குணமாக்கி கொடுத்து அவர்களுக்கு பூரண சலாமத்தை கூடிய அல்லாஹ், ஷிஃபாவை கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ் மருத்துவமனையுடைய சோதனைகள் வேதனைகள் செலவினங்கள் கஷ்டங்களை விட்டு எங்களை பாதுகாத்துறியா அல்லாஹ். யார் யாரெல்லாம் மருத்துவமனையில் நோய் வாய்ப்பட்டு படுத்துகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நீ ஷிஃபா கொடுத்து அவர் குடும்பத்தோடு சலாமத்தான வரல ஆஃபியத்தான வரல குடும்பத்தோடு சேர்த்துறியா அல்லாஹ். யா அல்லாஹ் மருத்துவமனையை மிதிக்கிறத விட்டு எங்களை பாதுகாத்துறியா அல்லாஹ். யா அல்லாஹ் நீதிமன்றத்துடைய கஷ்டங்கள் செலவினங்கள் பலா முசிபத்தில் வராமல் எங்களை பாதுகாத்துறியா அல்லாஹ். காவல் நிலையத்தினுடைய குழப்பங்கள் கஷ்டங்கள் செலவினங்கள் விட்டு எங்களை பாதுகாத்துறியா அல்லாஹ். யா அல்லாஹ் வரக்கூடிய தேர்தலில் இஸ்லாமியர்களுக்கு நீதம் வழங்கக்கூடிய நேர்மை செலுத்தக்கூடிய ஆட்சியாளர்களை நீ அமைச்சக்கூடிய அல்லாஹ். கிருபியாளனுக்கெல்லாம் மேலான கிருபியாளனே இஸ்லாத்திற்கு துரோகம் செய்யக்கூடியவர்களை விட்டு நீ பாதுகாத்துறியா அல்லாஹ். ஆட்சியாளர்களுக்கெல்லாம் மேலான சூழ்ச்சியாளருக்கெல்லாம் மேலான சூழ்ச்சியாளர் ரப்பே எங்களுக்கு சிறந்த ஆட்சியாளரை நீ அரசாகக்கூடிய அல்லாஹ். கிருபியாளனுக்கெல்லாம் மேலான கிருபியாளனே உலகத்தில் உள்ள எல்லா இஸ்லாமியர்களுக்கு நீ கிருபை செஞ்சிரியா அல்லாஹ். அவர்களுக்கு நீ பாதுகாப்பக்கூடிய அல்லாஹ், சலாமத்துக்கூடிய அல்லாஹ். பாலஸ்தீன மக்களுக்கு நீ கிருபை செஞ்சிரியா அல்லாஹ். காசா மக்களுக்கு நீ கிருபை செய்ய அல்லாஹ். அவர்களுக்கு நீ சந்தோஷத்தையும் நிம்மதியும் உண்டாக்கக்கூடிய அல்லாஹ். அவர்களுக்கு நீ மென்மேலும் கிருபை செஞ்சிரியா அல்லாஹ். கிருபியாளனுக்கெல்லாம் மேலான கிருபியாளனே கருணையாளனே உன்னுடைய கிருபை கருணை ரஹமா அதை வச்சு கேட்குறியா அல்லாஹ். எங்களுடைய கொம்புர்கள் எல்லாம் நல்ல விதமாக கரையேறக்கூடிய பாக்கியத்துக்கூடிய அல்லாஹ். யார் யாருக்கெல்லாம் திருமணமாகல எல்லோரும் திருமணம் பாக்கியத்துக்கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ் அழகான ஜோடி பொருத்தத்தை அமைச்சக்கூடிய அல்லாஹ். சாலிஹான சந்தோஷமான செழிப்பான வாழ்க்கையை கூடிய அல்லாஹ். கணவனுக்கு மனைவிக்கு பரஸ்பர ஒற்றுமையை வாசிக்கக்கூடிய அல்லாஹ். எல்லா குடும்பத்திலையும் சந்தோஷத்தையும் சலாமத்தையும் நிம்மதியும் கூடிய அல்லாஹ். கிருபியாளனுக்கு எல்லாம் மேலான கிருபியாளனே எங்களை யார் யாருக்கெல்லாம் குழந்தைகள் எல்லோரும் குழந்தை பாக்கியக்கூடிய அல்லாஹ். எங்களோட குழந்தைகள் எல்லாம் சாலிஹான குழந்தைகளாக நல்ல ஒழுக்கமான குழந்தைகளாக அறிவு ஞானமுள்ள குழந்தைகளாக புத்தி கூர்மையான குழந்தைகளாக படித்த பட்டதாரிகளாக ஹாஃபிதுகளாக ஆலிம்களாக ஆரிஃபீன்களாக முத்தகீன்களாக டாக்டர்களாக கலெக்டர்களாக நீதிபதிகளாக பெரும் பெரும் பாக்கியவான்களாக நல்ல தக்தீருடைய பிள்ளைகளாக ஆக்கிறியா அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகளுடைய தக்தீரை நல்ல தக்தீரை ஆக்கிறியா அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை சலாமத்தான வாழ்க்கையை ஆக்கிறியா அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகள் தீயோர்கள் சமூகத்தில் சிக்கிறாமல் பாதுகாத்திரியா அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகள் போதைக்கு அடிமையாகாமல் பாதுகாத்திரியா அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகள் எந்த விதமான பிரச்சனைகள்லையும் வலா முசீபத்திலும் சிக்கிறாமல் பாதுகாத்து சலாமத்தான சந்தோஷமான பிள்ளைகளாக வாழக்கூடிய பாக்கியக்கூடிய அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகளை சாலிஹான பிள்ளைகளாக அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான பிள்ளைகளாக வாழக்கூடிய பாக்கியக்கூடிய அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகளுடைய தலையெழுத்த நல்ல தலையெழுத்தாக ஆக்கிறா தக்தீரை நல்ல தக்தீரை ஆக்கிறா அல்லாஹ். கிருபியாளனுக்கெல்லாம் மேலான கிருபியாளனே உன்னுடைய கிருபி ஆதரவு கேட்கிறியா அல்லாஹ். எங்களுடைய குடும்பத்தார்கள் பிள்ளைகள் உறவுகள் நட்புகள் எல்லாம் அஹ்ல சுன்னத் வல் ஜமாஅத் உள்ளவர்களாக வாழக்கூடிய பாக்கியக்கூடிய அல்லாஹ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிருக்கு மேலாக நேசிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ். எங்களோட கல்பை பரிசுத்தமாக்கிறியா அல்லாஹ். எங்களோட கல்பை துனியாவுடைய ஆசாபாசன மூழ்காமல் பாதுகாத்துறியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே சதா உன்னுடைய நினைவிலே உன்னுடைய ஜிக்ர் ஃபிக்ரிலே இருக்கக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். உன்னுடைய கிருபை எங்களுக்கு அதிகப்படுத்தக்கூடிய அல்லாஹ். உன்னுடைய கார்மானத்தில் எங்களை அரவணைச்சிக்க அல்லாஹ். உன்னுடைய பாதுகாப்புல எங்களை அரவணைச்சிக்க அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே பொறாமைக்காரோட பொறாமையை விட்டு பாதுகாத்துறியா அல்லாஹ். எதிர்ப்புகளை விட்டு பாதுகாத்துறியா அல்லாஹ். எந்த விதமான பிரச்சனைகளும் வராமல் எங்களை பாதுகாத்துறியா அல்லாஹ். இஸ்லாமியர்கள் மத்தியில் ஒற்றுமையை கூடிய அல்லாஹ். அனைத்து சமுதாயத்தை சார்ந்தவர்களும் ஒற்றுமையோடு நல்லொழுக்கத்தோடு மனிதநேயத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். உன்னுடைய கிருபையை நீ அதிகப்படுத்தக்கூடிய அல்லாஹ். எங்கள் துஆக்களை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபூலாக்கிக்க அல்லாஹ். குறிப்பாக இந்த ஸலவாத் மஜ்லிஸ்க்கு யார் யாரெல்லாம் நேர்ச்ச வைத்தார்களோ இந்த மஜ்லிஸ்க்காக யார் யாரெல்லாம் செலவு செய்தார்களோ அவர்கள் எல்லோர்களும் செல்வ சீமானா வாழக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். அவர்கள் துஆக்களையும் நாட்டு தேட்டங்களையும் நீ நிறைவேற்றக்கூடிய அல்லாஹ். ஒரு குடும்பத்தில் சந்தோஷத்துக்குரிய அல்லாஹ். எங்கள் நாவல சதா அல்லாஹுல்லா ஜிக்ர் ஃபிக்ர் ஓதக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். கலிமா ஓதக்கூடிய குர்ஆன் ஓதக்கூடிய ஸலவாத் ஓதக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். எங்கள் துஆக்களை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபூலாக்கிக்க அல்லாஹ். اللهم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وصلي وسلم على رسولك سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين.